அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியானே என்று மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐசிசியினுடைய புதிய தரப்படுத்தல்கள் வெளியாகிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்திய அணி தொடர்ச்சியாக முதலிடத்திலிருந்து கொண்டிருக்கிறது. 273 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்திலும், இரண்டாவது இடத்தில் இங்கிலாந்து 258 புள்ளிகளுடன், மூன்றாவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணி 258 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையில் இந்த நேர விகிதத்தின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, சம ரீதியான புள்ளிகள். நான்காவது நியூசிலாந்து அணி 250 புள்ளிகளோடு இருக்கிறது. ஐந்தாவது இடத்தில் தென்னாப்பிரிக்க அணி 243 புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும், ஆறாவது இடத்தில் பாகிஸ்தான் 238 புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திலும், மேற்கிந்திய தீவுகள் 236 புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திலும், இலங்கை அணி 228 புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும், பங்களாதேஷ் 223 புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும், 10வது இடத்தில் ஆப்கானிஸ்தான் அணி 221 புள்ளிகளுடன் 10வது இடத்திலும், 11வது இடத்தில் ஜிம்பாப்வே 202 புள்ளிகளுடன் 11வது இடத்திலும், 12வது இடத்தில் அயர்லாந்து 200 புள்ளிகளுடன், 13வது இடத்தில் நெதர்லாந்து 181 புள்ளிகளுடனும், 14வது இடத்தில் ஸ்காட்லாந்து அணி 179 புள்ளிகளுடனும், 15வது இடத்தில் நமீபியா 178 புள்ளிகளுடன் இப்படி தரவரிசை நீண்டு கொண்டிருக்கிறது. அதனால் மேலதிகமாக இருக்கக்கூடிய புள்ளிகளில் 16வது இடத்தில் அமெரிக்க அணியும், 17வது இடத்தில் யுஏயும், 18 நேபாளும், 19 கனடா, 20 ஒமான் அப்படி அணிகள் வரிசைகள் நீண்டு கொண்டு சென்றிருக்கின்றன. துடுப்பாட்ட வீரருக்கான பட்டியல்களும் வெளியாகிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக அபிஷேக் சர்மாவிற்கான பட்டியலில் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அபிஷேக் சர்மா 891 புள்ளிகளுடன் முதலாவது இடத்திலும், இரண்டாவது இடத்தில் பிலிப் சோல்ட் 808 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், பத்தும் நிசங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் 786 புள்ளிகளுடன் 3 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்திருக்கிறார் மூன்றாவது இடத்திலும். நான்காவது இடத்தில் திலக் வர்மா 751 புள்ளிகளுடன், ஐந்தாவது இடத்தில் சைஷாதா ஃபர்கான் 5வது இடத்தில் 748 புள்ளிகளுடன், 6வது இடத்தில் சூரியகுமார் யாதவ் 747 புள்ளிகளுடனும், 7வது இடத்தில் ஜோஸ் பட்லர் 3 ஸ்தானங்கள் கீழே விழுந்திருக்கிறார் 744 புள்ளிகளுடனும், 8வது இடத்தில் இஷான் கிஷான் 17 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்து 732 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், 9வது இடத்தில் டிம் சைஃபர்டும் இருக்கிறார் நியூசிலாந்து அணியின் வீரர் 721 புள்ளிகளுடனும், 10வது இடத்தில் ட்ரெவிஸ் ஆஸ்திரேலிய அணி 695 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், ஒவ்வொரு ஸ்தானங்கள் கீழே விழுந்திருக்கிறார். 11வது இடத்தில் ரிக்கில்ஸ்டன் தென்னாப்பிரிக்க அணி வீரர் 22 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்து 677 புள்ளிகளுடனும், 12வது இடத்தில் மிச்சல் மாஷ் ஆஸ்திரேலிய அணியினுடைய அணித்தலைவர் 668 புள்ளிகளுடனும், 13வது இடத்தில் குசல் மெண்டிஸ் 666 புள்ளிகளுடன் 13வது இடத்திலும், 14வது இடத்தில் ரஹமதுல்லா குருபாஸ் 661 புள்ளிகளுடன் 14வது இடத்திலும், 6 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்த அடின் மாக்ரம் 648 புள்ளிகளுடன் 15வது இடத்தில் இருக்கிறார். சூரியகுமார் யாதவ் அண்மை காலமாக பெற்றுக்கொண்ட துடுப்பாட்ட வரிசையின் காரணமாக, துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாக மேலே உயர்ந்திருக்கிறார். அபிஷேக் சர்மாவுக்கு தொடர்ச்சியாக இந்த உலகக்கிண போட்டிகளில் சிறப்பாக அமையவில்லை, தொடர்ச்சியாக ஓட்டங்களை பெறுவதில் சிரமப்பட்டிருக்கிறார். 3 தொடர்ச்சியான ஓட்டமற்ற ஓட்டங்கள் எடுத்ததன் காரணமாக அவர் 907 புள்ளிகளிலிருந்து புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. அதன் அடிப்படையில் அவர் மிக பின்தங்கி இருக்கிறார். ஆனால் அவருடைய முதலிடம் அப்படி நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்தும் நிசங்கை பொறுத்தவரை இந்த தொடரில் அவர் பெற்றுக்கொண்ட சதம், அதோடு அவர் பெற்றுக்கொண்ட அரை சதம் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியினூடாகவும் அவருடைய கணக்கெடுப்பு 3 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்திருக்கிறார். சைன்சாதா ஃபர்கான் அன்றைய போட்டி ஒன்றில் பெற்றுக்கொண்ட சதம், இதன் காரணமாக சில வேளை அவருடைய அடுத்து வருகின்ற 2020 தரப்படுத்தல்களில் மேல் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இஷான் கிஷானை பொறுத்தவரை இவர் உலகக்கிணத்துக்கு மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருந்தார். திடீரென்று 17 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்திருப்பது என்று பல்வேறு ஊடகங்களை கேள்வி எழுப்பினாலும் அவர் காட்டிய முனைப்பு, துடுப்பாட்டம் இதன் காரணமாக அவர் மேலே உயர்ந்திருக்கிறார். குசல் மெண்டிஸுக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்கிறது. அவர் கடந்த 3 போட்டிகள் தொடர்ச்சியாக சதங்களை பெற்றுக்கொண்டார் இந்த உலகக்கிண போட்டிகளில். ஆனால் தரப்படுத்தலில் அவர் பின்னோக்கி இருப்பது என்ன மாதிரியான விஷயங்களை ஐசிசி இதற்காக அப்படி செய்திருக்குன்னு தெரியவில்லை. பார்ப்போம் அதற்கான பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்று. பந்துவீச்சலுக்கான தரப்படுத்தலில் இப்பொழுது வெளியாகிருக்கின்றன. அந்த பந்துவீச்சு தரப்படுத்தலில் மிக முக்கியமான வீரர்கள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெரிதும் வருண் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக முன்னின்று கொண்டிருக்கிறார் 796 புள்ளிகளுடன் முதலாவது இடத்திலும், இரண்டாவது இடத்தில் ஒரு ஸ்தானம் மேல் உயர்ந்திருக்கிறார் ரஷீத் கான் 740 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், மூன்றாவது இடத்தில் அப்ரார் அகமட் ஒரு ஸ்தானம் கீழே விழ 734 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், நான்காவது இடத்தில் அதில் ரஷீத் இங்கிலாந்து 703 புள்ளிகளுடனும் 10 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்திருக்கிறார் ஜிம்பாப்வே அணியினுடைய பிரெட் ஹெவன்ஸ் 10 ஸ்தானங்கள் உயர்ந்து 5வது இடத்திலே 680 புள்ளிகளுடனும், வனிந்து அசரங்க ஒரு ஸ்தானம் கீழே இறங்கி 677 புள்ளிகளுடனும்,
ஜேக்கப் டஃபி ஒரு ஸ்தானம் கீழே இறங்கி 7வது இடத்தில் 670 புள்ளிகளுடனும், 8வது இடத்தில் அடம் சாம்பா ஒரு ஸ்தானம் மேலே உயர்ந்திருக்கிறார் 677 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும். 9வது இடத்தில் மொஸ்தபி ரஹ்மான் 665 புள்ளிகளுடனும், 10வது இடத்தில் முகமது நவாஸ் 665 புள்ளிகளுடன் இருக்கிறார். 11வது இடத்தில் நதன் எலஸ் 659 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 12வது இடத்திலே முஜிபுர் ரஹ்மான் 658 புள்ளிகளுடனும், 13வது இடத்தில் மகேஷ் தீக்ஷண 655 புள்ளிகளுடனும், 14வது இடத்தில் அக்ஷர் பட்டேல் 4 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்து 642 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 15வது இடத்தில் 6 ஸ்தானங்கள் மேலே உயர்ந்து வந்திருக்கிறார் ஜஸ்பின் பும்ரா 21வது இடத்திலிருந்து 15வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிற 640 புள்ளிகளுடன் இந்த புள்ளி பட்டியல் சென்று கொண்டிருக்கிறது. சகலத்துறை வீரர்களுக்கான துடுப்பாட்ட வரிசைகளுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிலும் மிக சிறப்பான பெரிதும் நாம் எதிர்பார்த்த சகலத்துறை வீரர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அணியின் சகலத்துறை வீரர் சைம் ஹை முதலாவது இடத்தில் இருக்கிறார். இந்த உலகக்கிணத்தில் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் எடுத்ததன் காரணமாக முதலாவது இடத்தில் இருக்கிறார். துடுப்பாட்டத்திலும் ஓரளவு பிரகாசித்ததன் காரணமாக முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறார் 303 புள்ளிகளுடன். 2வது இடத்தில் சிக்கந்தர் ராசா ஒரு ஸ்தானம் கீழே விழுந்திருக்கிறார் 297 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும். 3வது இடத்தில் ஹர்திக் பாண்டியா 282 புள்ளிகளுடனும், 4வது இடத்தில் 2 ஸ்தானம் மேல் உயர்ந்திருக்கிறார் நேபாள வீரர் தீபேந்திர சிங் அரே 244 புள்ளிகளுடன். 4 ஸ்தானங்கள் மேலே உயர்ந்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானின் ஹம்துல்லா ஹொம்சாய் 244 புள்ளிகளுடனும். 6வது இடத்தில் 2 ஸ்தானங்கள் கீழே விழுந்திருக்கிறார் ரோஸ்டன் சீஸ் மேற்கிந்திய தீவுகள் 243 புள்ளிகளுடன். 7வது இடத்தில் முகமது நவாஸ் 217 புள்ளிகளுடன் 2 ஸ்தானங்கள் கீழே விழுந்திருக்கிறார். 8வது இடத்தில் ரெமோரியோ செஃபட் 201 புள்ளிகளுடன். 9வது இடத்தில் சிவம் தூபே 3 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்து 196 புள்ளிகளுடன். 10வது இடத்தில் 3 ஸ்தானங்கள் மேல் உயர்ந்திருக்கார் ரஷீத் கான் 182 புள்ளிகளுடன். 11வது இடத்தில் முகமது நபி 173 புள்ளிகளுடன் 79 புள்ளிகளுடன் 2 ஸ்தானங்கள் கீழே உயர்ந்திருக்கிறார். 12வது இடத்தில் கிரேட் எராஸ்மஸ் நபிபி அணியினுடைய அணித்தலைவர் 7 ஸ்தானங்கள் மேலே உயர்ந்து 179 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். 13வது இடத்தில் வனிந்து அசரங்க 173 புள்ளிகளுடனும், 14வது இடத்தில் அக்ஷர் பட்டேல் 172 புள்ளிகளுடனும், 15வது இடத்தில் மிச்சல் சான்னர் நியூசிலாந்து அணித்தலைவர் அவர் 15வது இடத்தில் இருக்கிறார் 172 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். இதுதான் சகலத்துறை வீரர்களுக்கான பெயர் பட்டியலில் வெளியாகிருக்கின்றன. மிக முக்கியமாக இப்பொழுது 2020 உலகக்கிண போட்டிகளில் அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றன. மிக முக்கியமான போட்டிகளாக அடுத்து நடைபெற இருக்கின்ற போட்டியானது முதலாவது போட்டி எதிர்வரும் கொழும்பில் நடைபெற இருக்கிறது 21ஆம் தேதி. இதில் நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ளப் போகிறார்கள். இந்த போட்டி 21ஆம் தேதி முதலாவது போட்டி சூப்பர் 8க்குள். 2வது போட்டி 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் கண்டி பல்லேகலை மைதானத்திலும். 3வது போட்டி 22ஆம் தேதி அதே நாளில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொள்ளும் போட்டியானது அகமதாபாத்தில் நடைபெற காத்திருக்கிறது. 23ஆம் தேதி சிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டி மும்பை வேங்கடை மைதானத்தில் மோதிக்கொள்ள காத்திருக்கிறார்கள். அதோடு 24ஆம் தேதி இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், 25ஆம் தேதி இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் கொழும்பிலும், 26ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்க அணிகள் அகமதாபாத்திலும், 26ஆம் தேதி இந்திய மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் சென்னையிலும் மோதிக்கொள்ள காத்திருக்கிறார்கள். 27ஆம் தேதி இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பிலும், 28ஆம் தேதி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டி கண்டி பல்லேகலை மைதானத்திலும், 1ஆம் தேதி ஜிம்பாப்வே மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கான போட்டி டெல்லியிலும், இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டி கொல்கத்தாவிலும் நடைபெற காத்திருக்கிறது. 4ஆம் தேதி முதலாவது அரையிறுதிப் போட்டியும், 5ஆம் தேதி 2வது அரையிறுதிப் போட்டியும் நடைபெற காத்திருக்கும். இந்த சூழலில் ஒருவேளை பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறினால் கொழும்பில் நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டி 4ஆம் தேதி. 2வது அரையிறுதிப் போட்டி மும்பையில் நடைபெற இருக்கிறது. இறுதி ஆட்டம் அகமதாபாத்தில் அல்லது கொழும்பில் பாகிஸ்தான் ஒருவேளை இறுதிப் போட்டிக்கு வந்தால் நடைபெற காத்திருக்கின்றன. இந்த 2020 உலகக்கிண போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர்கள் பட்டியலில் சைன் சாதா ஃபர்கான் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானிய வீரர் 220 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். இந்த தொடர் முழுவதுமாக அவர் ஆடியிருக்கும் 4 இன்னிங்ஸில் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டம் 220. அவருக்கு அடுத்தபடியாக இலங்கையினுடைய பிரதம் நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 199 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் 4 இன்னிங்ஸ்களிலே. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு இலங்கை ஒரு வீரரான அவருடன் இணைந்து ஆடக்கூடிய குசல் மெண்டிஸ் 182 புள்ளிகளுடன் இருக்கிறார். 182 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் 4 இன்னிங்ஸ்களிலே.
தென்னாப்பிரிக்கா அணித்தலைவர் ஹெடின் மாக்ரோன் 178 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், 5வது இடத்தில் இஷான் கிஷன் 176 புள்ளிகளுடன் 176 ஓட்டங்களோடு 5வது இடத்திலே இருக்கிறார். விக்கெட்டுகள் எடுத்த வரிசையில் பந்துவீச்சாளர்கள் பட்டியலிலே இப்போது மிகவும் அதிகமான விக்கெட் எடுத்தவர் அமெரிக்க அணியின் வான் செர்விக் 13 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அவருடைய விக்கெட்டை இன்னும் எடுப்பதற்கு 4 விக்கெட்டுகள் சமப்படுத்துவதற்கு தேவை. இரண்டாவதாக வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார். இந்திய அணியினுடைய சுழல் பந்து வீச்சாளர் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். 3வது இடத்தில் மைக்கேல் லிஸ்க் 9 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். அவரும் ஸ்காட்லாந்து அணியினுடைய வீரர். அதோடு உஸ்மான் தாரிக் பாகிஸ்தான் அணியினுடைய வீரர் 8 விக்கெட்டுகளையும், லுங்கி இங்கிடி தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட்டுகளையும், அம்சதா ஒம்சாய் 8 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார்கள். பந்துவீச்சாளர்கள் பட்டியலுடைய 6 பந்துவீச்சாளர்கள் மிக முக்கியமான பந்துவீச்சாளர்கள் இவருக்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் இந்த சூழலில் எதிர்வரும் 2028 ஆண்டிற்கான T20 உலகக்கிண்ண போட்டிகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற காத்திருக்கிறது. இந்த தரப்படுத்தலின் அடிப்படையில் சூப்பர் 8க்குள் இப்போது சென்றிருக்கின்ற இந்த 8 அணிகள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்காக இதில் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இந்த ஹோஸ்ட் கண்ட்ரிகள். இதன் காரணமாக அவர்களும் இந்த அணியோடு சேர்த்து கொள்ள 10 அணிகளாக இருக்க, மீதமாக இருக்கின்ற மேலதிகமாக இருக்கக்கூடிய அணிகளால் தரப்படுத்தலில் எதிர்வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை தரப்படுத்தல்கள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம் அதுவரை 2020 போட்டிகள் நடைபெற இல்லதன் காரணமாக தரவரிசை பட்டியலில் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அயர்லாந்து போன்ற அணிகள் எல்லாம் இந்த சுற்றுக்கு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகமான அணிகளை உள்வாங்குவதற்கு இந்த போட்டிகள் நடைபெறும் ஐரோப்பியா மற்றும் ஆசிய கண்டங்கள், அதில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா கண்டங்கள் இருக்கக்கூடிய இதர நாடுகளில் இருக்கக்கூடிய போட்டிகள் நடைபெற்று அதிலிருந்து செறியக்கூடிய அணிகள் 2028 ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகள் விளையாட காத்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே அடுத்து வருகின்ற உலகக்கிண்ண போட்டியை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் நடத்த காத்திருக்கும் இந்த தொடரில் மிகவும் பெரும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் அடுத்து இந்த உலகக்கிண்ண போட்டியில் யார் சாம்பியன் ஆகுவார்கள், இம்முறை யார் சாம்பியன் பட்டத்தை வெல்வார்கள் என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னுடைய காணொளிகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக தினம் புதிய காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய தவறுகள் எது இருக்குமா இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தயவு செய்து காணொளியை வெளியிடும் போது என்னுடைய பிழைகளையும் நீங்கள் கூறுவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷியான் என்றோ.